Teacher, නෝ කියන්න. කවුද කතා කරේ? ක්‍රියාකාරකම ඔක්කොම කරනවා. නෑ. ප්‍රශ්න ටික විතරයි කරන්නේ. Activity 4. හරි ටීචර්. හරිද වෙලාව ඇතිද ළමයි? ඕනේද වෙලාව? ටයිම් போதுமா? டைம் தானே
ஹரி டீச்சர் இவரா இது lamai? Hari ඇතින් නේද ළමයි වෙලාව? ළමයි ඇති නේද? டைம் போதும் தானே? Pranish, அக்ஷயன், மிஸ் எனக்கு கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளம் மிஸ். நான் கொஞ்சம் லேட்டாக டைம் ஆச்சு டீச்சர். ஜாயின் ஆனேன் டீச்சர். என்ன டீச்சர் படிச்சு கொடுக்குறீங்க? ஆக்டிவிட்டி 4 தான் நாங்க செய்ய சொன்னோம். ஃபர்ஹா கவனிங்க அப்ப நீங்க எழுதுங்க அது வர காட்டிலையும் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம், நீங்க அவதானிங்க. இவரா இது வஷ்மிதன், ஓகே டீச்சர். ஹிக்மா. ஓகே then discuss කරන්න යන්නේ කතා කරන්න ළමයි. ප්‍රනීෂ් ඉවරයි இது? அக்ஷயன், அக்ஷயன் முடிச்சிட்டீங்களா அப்பே? මං කතා කරන කැහෙනවද අමිර්තා? எஸ் டீச்சர். ஓ நே டீச்சர், இன்னும் கொஞ்சம் தான் டீச்சர் இருக்கு. நாங்க டிஸ்கஸ் பண்ணக்குள்ள பாருங்க, அதுக்கு பிறகு எழுதுங்க சரியா? அக்ஷயன்,
නේ විනාඩි 10ටත් වැඩි. ஓகே அக்ஷயன் டிஸ்கஸ் பண்ணுவோமா? டிஸ்கஸ் பண்ணுவோம் டீச்சர். டிஸ்கஸ் Okay. பண்ணுவோம். හරි. ඔන්න බලන්න පාඩම කියවමු පිළිතුරු ලියමු. பாடத்தை வாசிப்போம் விடைகள் எழுதுவோம். ஓகே. முதலாவது கேள்விக்கு எழுதுனவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கேட்கிறேன் அவங்க கிட்ட. சரியா? அதுல இருந்து ஒரு ஆள் கிட்ட கேட்கிறேன். අධ්‍යාපන චාරිකාව ගියේ කොහාටද? අධ්‍යාපන චාරිකාව ගියේ කොහාටද කියන්නේ கல்வி சுற்றுலா எங்கே சென்றார்கள்? அதான் கேள்வி. கல்வி சுற்றுலா எங்கே சென்றார்கள்? ஓகே. வஷ்மிதன் කියන්න බලන්න. அனுராதபுரம் சார். අනුරාධපුරේ. හරිද ළමයි? අනුරාධපුරේද අනිත් අය ලිව්වේ? අෆ්සා? අමිර්තා ඔක්කොම අනුරාධපුරේ. අනුරාධපුරේ කියලා ලියලා තියෙනවා හරි. கல்வி சுற்றுலா எங்கே சென்றார்கள்னு கேட்டிருக்காங்க. அப்ப அனுராதபுரத்துக்கு தான் அவங்க போனாங்க. அப்ப அனுராதபுரே கீழே லியලා ஹரி. இல்லைங்க ரெண்டாவது தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சிசிலசாக் தனென்னே கொத்தன சிட்டின விட்டது. குளிர்ச்சியா இருக்கும்னு சொன்னாங்க ஒரு இடத்துல இருந்தா. அது எந்த இடம்னு கேட்டிருக்காங்க. சைஹரி சொல்லுங்க. ஸ்ரீ மகாபோதி. ஸ்ரீ மகாபோதிய லங்க. ஹரித சவீக்ஷன் விட சரியா? හරි මැඩම්. ஹரி. கீர்த்தனா? சரி ஓகே. ஸ்ரீ மகாபோதிய லங்க තමයි සිසිලසක් දැනෙන්නේ. ஸ்ரீ மகாபோதியன்னு எழுதியிருந்தா சரி. ஓகே. மூணாவது தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பாடமே அத்துலாத் பூஜனீய ஸ்தான துணக் லியான். பாடத்துல குறிப்பிட்டிருக்கிற பூஜனீய பரிசுத்தமான ஸ்தலங்கள் 3 பேரிட சொல்லியிருக்காங்க. ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். அமிர்தா. ஸ்ரீ மகாபோதிய அவுக்கன ருவன்வெளி சாய. රුවන්වැලි සෑය ශ්‍රී මහාබෝධිය අවුකන. හරිද ළමයි? இது தவிர்த்து விட எழுதியிருக்கீங்களா? அஃப்சா Madam, என்ன miss. எழுதுனீங்க? இசுருமுனி. மூணாவது டீச்சர். සමාධි පිළිම සමාධි පිළිමය. ඔව්. ඒවා ලියලා තියෙනවා නම් හරි. ඊළඟට நாலாவது தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சுரேஷ்கே සිතට ආඩම්බරයක් දැනුනේ ඇයි? சுரேஷ்ட மனதுக்கு பெருமை ஒன்று தோன்றுச்சு. அது ஏன்னு கேட்டிருக்காங்க. ஐயாட்ட ආඩම්බරයක් දැනුනේ කියලා. කියන්න බලන්න. සවික්ෂන්. මැඩම් පැරණි කලා නිර්මාණ දැක්කම මැඩම්. ஓ பெரணி கலா நிர்மாண தக்காம அவர் மனதுக்கு ஒரு பெருமை ஒன்று தோன்றுச்சு. வந்து பழைய காலத்து ஆக்கங்கள் பார்க்கும்போது அவருக்கு பெருமையா இருந்துச்சு. ටීචර් என்ன ටීචර් அதைத்தான் போட்டேன். பெரணி கலா நிர்மாණය දකින විට. පැරණි කලා නිර්මාණ දකින විට. හරිද? අක්ෂයන් விளங்கிச்சா அப்பே? ஓம் டீச்சர். ஓகே. பிரனேஷ். பர்ஹா. சாரி மிஸ், நான் போன கிளாஸ் வரல, இந்த கிளாஸ் தான் மிஸ் ஜாயின் ஆகிக்கிறேன்.
අවදානිங்க අප හික්ම හරිද? සස්මිකා තිල්ෂාන් விளங்கிச்சா? ඕම් ටීචර්. ஓகே සීමන් හරිද? තේරුම් නැති யாராச்சும் விளங்காதவங்க இருந்தா கேளுங்க. தினூஷன் விளங்கிச்சா? இல்ல තේරුම් නැද්ද? தினூஷன் விளங்கலையா? இல்ல என்ன கேள்வி விளங்கல? எந்த கேள்வி விளங்கல? அஞ்சும் விளங்கல. எத்தனாவது கேள்வி விளங்கல? 5 கேள்வி எனக்கு புரியல. 5 கேள்வியும் 5 கேள்வி நீங்க பாடத்துக்கு அவதானிச்சீங்களா மொத கிளாஸ்ல? நான் இன்றைக்கு தான் வாரேன். நான் புதுவாளா நீங்க? ஓம் ஓகே. எந்த ஊர்? ஜெஃப்னாவா? கன்னியா ரிங்கோ. ட்ரிங்கோ. ஓகே. அவதானிங்க அப்பே. ஏன்னா இந்த பாடத்தை நாங்க செய்து முடிச்சிட்டோம். செய்துட்டு தான் நாங்க கேள்விக்கு விடை எழுத சொல்லியிருக்கோம். ஓகே அப்பே? சரி டீச்சர். ஓம் டீச்சர். ඊළඟට බලන්න 5வதுக்கு தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. දේවී දුටු දේවල් වලින් වඩාත් කැමති කුමකටද? தேவி கண்ட இடங்கள்ல அவக்கு மிகவும் பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மிகவும் பிடிச்ச இடம் எது? ஹிக்மா கியாண்ட ஹிக்மா சொல்லுங்க. ஹரி சமாதி பிலிமய. சமாதி எழுதியிருக்கீங்க அமிர்தா, அக்ஷயன். எந்த எழுதியிருக்கீங்க நீங்க? சமாதி புது பிலிமை. சமாதி பிலிமை. ஓகே. அக்ஷயன் என்ன எழுதுனீங்க? சமாதி பிலிமை. ஓகே, வெரி குட். சமாதி பிலிமையான்னு எழுதியிருந்தீங்கன்னா சரி. அக்ஷயன் எழுதுனீங்க? வாக்கியங்கள் தாண்டி எழுதலனா? எந்த வாக்கியம் அப்பே? அது புத்தகம் இல்ல டீச்சர். எந்த ஆக்டிவிட்டி? கீழே உள்ள 3 ஆக்டிவிட்டி 3 நீங்க எழுதல அப்பே? இல்ல டீச்சர், புத்தகம் இல்ல டீச்சர். ஆக்டிவிட்டி புக் எடுக்கலையா உங்களுக்கு இன்னும்? இல்ல டீச்சர். ஐயோ, புக்கை டவுன்லோட் பண்ணு போனுக்கு. ஓகே டீச்சர். ஓகே. செகண்ட் லாங்குவேஜ் சிங்களன்னு அடிங்க வரும், டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. ஓகேயா? புக் கிடைக்கிற வர காட்டிலையும் சரி. ஓகே. உடனே ஞாயிற்று மம கியான்னா முதல்ல இருந்து சொல்றேன். நம்ம புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு யாரு? நம்மட தினூஷன். தினூஷன் அப்பே உங்க பேர்? ஓம் டீச்சர். அந்த பேர் தினுக்ஷன். தினுக்ஷன். ஓகே. நாங்க இந்த பாடத்தை செய்தோம் போன முதல். இந்த பாடத்துல சுருக்கமா உங்களுக்கு விளக்கத்தை தாரேன். அத்தியாபன சாரிக்காவங்கிறது கல்வி சுற்றுலா. மத்தவங்களும் அவதானிங்க.
கல்வி சுற்றுலா ஒரு பாடசாலையில மாணவ மாணவிகள் ஒரு கல்வி சுற்றுலா போறதுக்கு தயாராகிறாங்க. அவங்க வந்து பாடசாலை முன்னுக்கு வந்து நிக்கிறாங்க கல்வி சுற்றுலா போறதுக்கு. அப்ப அதிபர் வந்து அவங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்குறாங்க. பஸ் நிக்குது. அப்ப அது வந்து மாணவ மாணவிகள் கிட்ட கதைக்கும் போது சார் கேட்கிறாரு, பிள்ளைகள் எல்லாரும் வந்திருக்கீங்களா? பெற்றோருக்கு நீங்க பயணம் எந்த இடத்துக்கு போறீங்கன்னு நீங்க அவங்களுக்கு சொன்னீங்களா? அதே போல நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கலாம். அப்ப பிள்ளைகள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க அனுராதபுரத்துக்கு போறோம். ஓகே. அப்ப அதிபர் கேக்குறாங்க, பெற்றோர்கள் கிட்ட சொன்னீங்களா? பஸ் புறப்படும் நேரம் திருப்பி வார நேரமும் தன்னுடைய பெற்றோருக்கு சொன்னீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப பிள்ளையர் சொல்றாங்க, ஆமா நம்ம அதிபர் சொல்றாங்க, எல்லாரும் பஸ்ல ஏறுங்க, நான் இப்ப என்ன சொல்றேன்னு நல்லா அந்த அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்ப முதல்ல அதிபர் சொல்ற அறிவுரை வந்து நரம்பனிஸ்தான துளா சட்டஹன லங்கத்தபாக்தியாகන්න. நீங்க எந்த இடத்த பார்வையிட போறீங்களோ அந்த இடத்துல உள்ள தகவல்களை எழுதி வச்சு கொள்றதுக்கு சின்ன நோட் புக் ஒண்ணு வச்சுக்கொள்ளுங்க. சட்டஹனக்கியானே நோட் புக் ஒண்ணு வச்சுக்கொள்ளுங்க. இரண்டாவது அறிவுரை வந்து நரம்பனிஸ்தான கென விசேஷ தொருத்துருளியாகன். அந்த பார்வையிடுற இடங்களை பத்தி முக்கியமான தகவல்கள் அந்த நோட் புக்ல குறித்து வச்சு கொள்ளுங்க. இரண்டாவது அறிவுரை. ඊළඟට ගැහැණු ළමයි පිරිමி ළමයි වෙන மூன்றாவது அறிவுரை வந்து ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாரும் வேறு வேறா போகணும். ஆண் பிள்ளைகள் வேறையாவும் பெண் பிள்ளைகள் வேறையாவும் போக வேணும்னு அதிபர் சொல்றாரு. அடுத்தது நாலாவது அறிவுரை வந்து தென்னா பேலியட்ட கமான்கிறாங்க. ரெண்டு பேரா வரிசையா அழகா பயணம் செல்லுங்கன்னு அதிபர் சொல்றாங்க. ඒ වගේම බෝමළුව විහාරයේ වෙහෙරමළුව ඇතුළු වෙද්දී செலවන්න ඕනේ. அது மட்டும் இல்ல, போமலுவ வெஹர விஹாரேக்கு எல்லாம் உள்ளு நுழையும் போது, பன்சல உள்ளுகளுக்கு நுழையும் போது தன்னுடைய செருப்புகளையும் தலையில போட்டிருக்கிற கேப்ஸ் தொப்பிகளையும் கலட்டி வைங்கன்னு அதிபர் சொல்றாரு. அடுத்தது ඔයාලාගේ කෑම බීම වතුර බෝතල් பேக் එකක දාගන්න. இறங்கி போக்குள்ள எல்லா பேக்கையும் தூக்கிட்டு போக இயலாது. அதனால அதிபர் சொல்றாரு, ஒரு பேக் எடுத்து தன் கொண்டு போற சாப்பாடு தண்ணி ஒரு பேக்ல போட்டு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. தெல் மல் பஹான் பூஜா கரான். அது மட்டும் இல்ல, வெஹர விஹாரைகளுக்கு போகும்போது எண்ணெய் பூக்கள் விளக்குகள் கொண்டு போயிட்டு அவங்க அதை பத்த வச்சு பூஜை செய்யுங்கன்னு சொல்றாரு. ஹேபாய் புது பிலிமால்லன்னேப்பா. அதே மாதிரி போற பன்சுல விஹாரைகளுக்கு போயிட்டு அந்த புத்த சிலைகளை தொட வேண்டாம்னு சொல்றாரு. ඔන්න ළමයි සියලු දෙනාම මෙම චාරිකාව පිළිබඳ තොරතුරු හෙට පන්තියේදී ඉදිරිපත් කරන්න ඕනේ. அது மட்டும் இல்ல, அதிபர் சொல்றாரு, நாளைக்கு திரும்ப பாடசாலைக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க போன கல்வி சுற்றுலாவை பத்தி நீங்க என்னென்ன பாத்தீங்கன்னு வகுப்பறையில சொல்லணும் சொல்றாரு. விளங்கிச்சா? தெருணாது? ஓகே, சரி. ඊළඟට පසුදින කියන්නේ அடுத்த நாள் வந்து அதிபர் வகுப்பறைக்கு வாராரு. இப்ப கல்வி சுற்றுலா போயிட்டு மாணவ மாணவிகள் வந்துட்டாங்க. இப்ப அவங்க வகுப்பறையில வந்து கேக்குறேன்னு சொன்னாங்க தானே அதிபர். இப்ப அதிபர் வந்து வகுப்பறையில கேக்குறாரு, அது ஹெமோம ඇවිල්ලානේද? அதிபர் கேக்குறாரு, இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க தானே? කොහොමද පුතාලාගේ චාරිකාව? ඔයාලා සතුටු වුණාද? அப்புறம் அதிபர் கேக்குறாரு, எப்படி உங்களோட கல்வி சுற்றுலா? நீங்க போன சுற்றுலாவை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்களான்னு அதிபர் கேக்குறாரு. ஓ சார்,
අපට ගොඩාක් සතුටුයි. ආමා සර් එங்களுக்கு மிகவும் සන්තෝෂம். අද ඔයාලා අධ්‍යාපන චාරිකාවේදී දැකපු දේවල් කියන්න ඕනේ. அப்ப அதிபர் சொல்றாரு சரி இன்னைக்கு நீங்க வந்து கல்வி சுற்றுலால என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னு எனக்கு சொல்லணும்னு அதிபர் சொல்றாரு. කවුද මුලින්ම විස්තර කියන්නේ? මම කියන්නම් සර්. சுரேஷ் ඔයා කියන්න. அப்ப அதிபர் கேட்கிறாரு யாரு முதலாவதா தகவல்களை சொல்றவங்க? அப்ப சுரேஷ் சொல்றாரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. හැමෝටම ආයුබෝවන්. මට අද හරීම සතුටු දවසක්. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமான நாள். මම ඊයේ තමා පළමු වතාවට අනුරාධපුරේ ගියේ. நான் நேத்து தான் முதல் முறையாக அனுராதபுரத்துக்கு போனேன். ඒ ගමනේදී හුඟක් දේවල් දැක්කා. அந்த பயணத்தில் நான் நிறைய விஷயங்களை கண்டேன். අවුකන විජිතපුර කුට්ටම්පොකුණු ඉස්සුරුමුණියටත් ගියා. අවුකන විජිතපුර කුට්ටම්පොකුණු ඉස්සුරුමුණිය சொல்ற இடங்களுக்கும் நான் போனேன். අහලා තිබුණාට දැක්කේ මුල් වතාවට. கேள்விப்பட்டானும் நான் முதலாவதாத்தா நேரடியா போய் பார்த்தேன். පැරණි කලා නිර්මාණ දැක්කම හරීම ආඩම්බරයක් දැනෙනවා. பழைய கலைகளை பார்க்கும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்குதுன்னு சுரேஷ் சொல்றார். அது மட்டும் இல்ல ආයෙත් යන්න ආසයි. திரும்பவும் எனக்கு போறதுக்கு விருப்பம். බොහොම හොඳයි. හැමෝම අත්පොලස්මක් දෙන්න සුරේෂ්ට. அதிபர் சார் மிகவும் நல்லோ. எல்லாரும் சுரேஷுக்கு கை தட்டுங்க. අත්පොලසන් කියන්නේ கைகளை தட்டுங்க. දැන් දේවී දුව කියන්න බලන්න ඔයාට මේ චාරිකාව ගැන මොනවාද හිතෙන්නේ? அடுத்தது அதிபர் சொல்றாரு. நல்லது. இப்ப தேவி மக நீங்க சொல்லுங்க இந்த கல்வி சுற்றுலாவை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? அப்ப හැමෝටම සුබ දවසක්. அப்புறம் அவர் தேவி சொல்றாங்க எல்லாருக்கும் காலை வந்தனங்கள். මට හරීම සතුටුයි මේ ගමන ගැන. எனக்கு மிகவும் சந்தோஷம் இந்த பயணத்தை குறித்து. මන් දැක්ක දේවල් වලින් ගොඩාක්ම කැමති සමාධි පිළිමයට. நான் கண்ட எல்லா விஷயங்களையும் எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயம் வந்து சமாதி පිළිමය. පිළිමේ දැක්කාම හිතයි ගතයි දෙකම නිවෙනවා. அந்த ஸ்டாச்சு அந்த புத்த சிலையை பார்க்கும் போது என் மனதுக்கு நிம்மதி ஒன்று கிடைக்குது. මොන පැත්තෙන් බැලුවත් මන් දැක්කේ බුදුහාමුදුරෝ මාදිහා බලන් ඉන්නවා වාගේ. அந்த சமாதி சிலை அது பார்க்கும் போது எந்த பக்கத்துல நின்று நான் பார்த்தாலும் அந்த சிலை வந்து ஏன் பக்கமா திரும்பி என்னைய பார்க்குற போலவே இருக்குதுன்னு தேவி சொல்றான். අපේ රටේ කලාකරුවෝ හරිම දක්ෂයි. எங்கட நாட்டுல வந்து කලාකරුවෝ කියන්නේ කලාකරුවන්ට මොනවද කියන්නේ? கலைத்துறை சம்பந்தம். கலைத்துறை சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் செய்யறவங்களை என்ன சொல்லுவீங்க? சிப்பிகளா? அந்த என்ன சொல்லுவாங்க? ஸ்டாச்சு செய்யறவங்களைத்தான் நாங்க கலாக்கருவோன்னு சொல்றது. அப்படின்னா பழைய கால அந்த கல்லுகளால மண் சிலைகள் செய்யறவங்க, கல் சிலைகள் செய்யறவங்களுக்கு தான் நாங்க கலாக்கருவோன்னு சொல்றது. அவங்க வந்து மிகவும் திறமையானவர்கள். தக்ஷைக்கியானே திறமையானவர்கள். රුවන්වැලි සෑය ශ්‍රී මහා බෝධිය ළඟ ඕනතරම් වේලාවක් ඉන්න පුළුවන්. ශ්‍රී මහා බෝධිය ළඟ පුදුම සිසිලසක් දැනෙනවා. ශ්‍රී මහා බෝධි කියන්නේ
பௌத்தர்கள் வச்சிருக்கிற அந்த மரம் அரச மரமா சொல்லுவீங்க பன்சலையில உள்ளதுக்கு? ஓ டீச்சர். ஓ, அரச மரம் அடியில இருக்கும் போது மிகவும் குளிர்ச்சி ஒண்ணு நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி போபாத்துல சிலி சிலி சத்தேட்ட மாங்கோடா காசாய் அது மட்டும் இல்ல, அந்த அரச மரம் இலைகள் வந்து காத்துக்கு ஆடும் போது சிலி சிலின்னு சத்தம் ஒன்று கேக்குது. அந்த சத்தத்துக்கு நான் மிகவும் விருப்பம். ஆயத் தவசாக் மங் அனுராதபுரே அண்ணா ஆசாய். திரும்பவும் இன்னொரு நாள் நான் அனுராதபுரைக்கு போகிறதுக்கு விருப்பம். இந்த பாடம் ஏற்கனவே நான் படிப்பிச்சேன். நான் வந்து டியூஷனுக்காக வேண்டித்தான் இதை திருப்பி ஒருக்கா சொன்னேன். விளங்கிச்சா? ஓகே. ஓகே. டியூஷன் Okay, விளங்கிச்சா? teacher. ஓகே Home teacher. ஓகே. அதுல தெரியாத வேர்ட்ஸுக்கு உள்ள சொற்கள் தமிழ் அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. அதை நல்லா அவதானிச்சு பாருங்க. நாங்க ஆக்டிவிட்டி சிப்பி கரு மித்தன தீனாத பலம் இல்லங்கிட்ட இந்த படத்துக்கு உள்ள சொல்ல குழப்பி கொடுத்துருக்காங்க. இதையும் நாங்க செய்தோம். ஒழுங்கமைச்சு எழுதணும். ஆக்டிவிட்டி 1. அடுத்தது உதாரணத்தை பார்த்து வாக்கியத்தை திருப்பி மாத்தி எழுதணும். அதையும் நாங்க செய்தோம். ළමයා සපත්තු ගලවනවා කියන්නේ දැන් කාලේ අතීතයේ වර්තමාන අතීත කාලෙට හරවලා ලියන්න ඕන වර්තමාන කාලයක. அதையும் நாங்க நிரப்புனோம், செய்தோம். அடுத்தது கிரியாகாரகம் 3 பாடத்துல குறிப்பிட்டுள்ள அறிவு அதிபர் கொடுத்த அறிவுரைகள் எழுத சொன்னேன். அதையும் சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஹா ක්‍රියාකාරකම දෙකේ என்ன டீச்சர் சொல்லிக்கிறாங்க? கிரியாகாரகம் 2 ඇවිල්ලා உதாரணம் எக்ஸாம்பிளை பார்த்துட்டு நீங்க இருக்கு. முதலாவது கொடுத்திருக்கு ළමයි සපත්තු ගලවනවා. සපත්තු ගලවනවා නම් දැන් වෙන දේ இப்ப நடக்கிறது. சபத்து கெலவா කියන්නේ அத்தீத்த காலே இறந்த காலம். நிகழ்காலத்துல கொடுத்திருக்கிறது நீங்க இறந்த காலத்துக்கு மாத்தி எழுதணும். நிகழ்காலத்தை நிரப்பி இருக்காங்க, நீங்க இறந்த காலத்தை நிரப்பணும். ஓகேயா ஃபர்ஹா? ஃபர்ஹா තේරුණාද? ஓகே டீச்சர். ஓகே. ඊළඟට පාඩමේ ඇතුළත් උපදෙස් සොයමු ලියමු. பாடத்துல அதிபர் கொடுத்த அறிவுரைகள் 5 எழுதணும். அதையும் நாங்க செய்தோம். இப்ப கிரியாகாரகம் அதையும் நாங்க செய்தோம். திருப்பி ஒருக்கா நான் கேள்வியை வாசிச்சுட்டு விடைய சொல்றேன். திருப்பி ஒருக்கா அவதானிங்க. අධ්‍යාපන චාරිකාව ගියේ කොහෙද? ඒ කියන්නේ கல்வி சுற்றுலா எங்கே சென்றார்கள்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க கிய அனுராதபுரத்துக்கு தான் அவங்க சென்றாங்க. சிசிலசாக் தனனே கொத்தன சிட்டின விட்டது. அதுக்கு பிறகு கேட்டிருக்காங்க குளிர்ச்சி ஒண்ணு கிடைக்குது நம்மளுக்கு, அது எங்கன இருக்கும் போதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஸ்ரீ மகா போதிய லங்க. පාසලේ ඇතුළත් පූජනීය ස්ථාන பாடமே ඇතුළත් பூஜனீய ஸ்தான துணாக் ලියන්න. பாடத்துல குறிப்பிட்டிருக்கிற பரிசுத்தமான ஸ்தலங்கள் 3 எழுத சொல்லியிருக்காங்க. நீங்க எழுதுனீங்க ஸ்ரீ மகாபோதிய, அவுக்கன, රුවන්වැලි සෑය ඒව නේද ලිව්වේ? அதுகள் எழுதியிருந்தா சரி. ඊළඟට சுரேஷ்ගේ සිතට ආඩම්බරයක් දැනුනේ ඇයි? சுரேஷ்ட மனசுக்கு ஏன் வந்து பெருமை ஒன்று தோணுச்சு. பெருமை வந்து தோன்ற காரணம் வந்து கலாகருவான்கே தக்ஷதாவே நிசா. சரியா? ඊළඟට தேவி துட்டு தேவால்களின் வடாத் கெமத்தி குமக்கட்டத. தேவி கண்ட இடங்கள்ல அவக்கு மிகவும் பிடிச்ச இடம் வந்து சமாதி பிலிமே. இப்படி விட எழுதியிருக்கீங்களா? தேருணாத விளங்கிச்சா? அக்ஷயன் விளங்கிச்சாப்பே?
அக்ஷயன் නිදිද? ඇහෙනවද ළමයි මං කතා කරන එක? පැහැෙනවා ටීචර්. එහෙනම් උත්තර දෙන්න නැත්තේ හිතන්නේ මේ ළමයි. மௌன விரதம் எதுவும் இருக்கீங்களா இன்னைக்கு சிங்கள பாட நேரத்துல? பிள்ளைகள் நான் கூடுதலாவே சிங்களத்துல கதைக்கிறது வந்து லாங்குவேஜ் ஒன்று லாங்குவேஜ் பாடம்னால சிங்களம் தான் நாங்கள் கட்டாயம் சிங்களத்துல தான் படிப்பிக்கணும். விளங்காதனால தான் தமிழ் அர்த்தம் எல்லாம் சொல்றேன். விளங்காத ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கலாம். சரியா ஃபர்ஹா? ஓ மிஸ். ஓகே. தினுஷன் விளங்கிச்சாப்பே? ஓம் அங்க பாடம் செய்யறாங்களா அங்கட உங்களோட ஊர்ல? எங்க சொன்னீங்க? கல்முனையா நீங்க? ட்ரிங்கோ ட்ரிங்கோ. அங்க பாடம் நடக்குதா ஸ்கூல்ல? ஓம் ஓம் அஸ்ரா விளங்குதா? ඔව් මිස්. හරි ඊළඟ එක බලමු සවික්ෂන්. எஸ் மேம். வாசிங்க அடுத்த கேள்விய. கிரியாக்காரக்காம்பா. ක්‍රියාකාරකම 5. ඔබ ගිය චාරිකාවක් ගැන විස්තර පන්තියට කියන්න. වාක්‍ය 5ක් ලියන්න. ඒ කියන්නේ මොනවද? அப்படின்னா என்ன? மேடம் நாங்கள் சென்ற ஒரு கல்வி சுற்றுலா பற்றி விபரங்களை கிளாஸில் வச்சு சொல்லிட்டோம் மேடம். அதுக்கப்புறம் அதை பற்றி வாக்கியங்கள் 5 எழுது. ஓகே. கல்வி சுற்றுலா போனவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப யாரும் போயிருக்க மாட்டாங்க பாருங்க. சாஜிதா கிஹின் තියෙනවා. வேற யாரும் போனது இல்லையா? அக்ஷயன், அஃப்சா, அமிர்தா ගිහින් නැද්ද? හික්මා, වශ්මිදන්, அஸ்ரா ගිහින් තියනවද? නෑ මිස්. සමික්ෂන් போயிட்டு இல்லையா? කෝ ටක් ගාලා කතා කරන්න. නෑ ටීචර්. දෙංගි එක சுற்றுலா கூட போய் இல்லையா பிள்ளைகள்? ஐயோ ගොඩක් පව් නෙමේ ළමයි. இப்ப நான் எப்படியுமே போக இயலாது கல்வி சுற்றுலா. என்ன சவிக்ஷன்? சவிக்ஷன் இப்ப Yes, போயலா தானே கல்வி சுற்றுலா? ரெண்டு பேருது ஹிக்மா ටීචර් ෆැමිලි ට්‍රිප් தான். ஃபேமிலி ட்ரிப். ටීචර් ஹிக்மத දැන් கவன் ටීචර් වැළඟදිල්ල. මං කතා කරන එක ඇහෙන්නේ නැද්ද? එහෙනවා ටීචර්. ஓ இப்ப நான் எப்படியுமே போயலாது கல்வி சுற்றுலா. என்ன பிள்ளைகள்? டீச்சர் ஓ 5வதுக்கா டீச்சர் கேட்குறீங்க நீங்கள்? ஆமா 5வதுக்கு ஆக்டிவிட்டி 5. ஃபர்ஹா பொது ஆளா நீங்க? நான் கொஞ்ச நாளாக வந்தேன் டீச்சர். அதுக்கப்புறம் நோம்பு நாளில் வரையில டீச்சர். நான் ப்ரேயருக்கு போய்த்திருந்தேன். ஓகே ஓகே. எங்க இருக்கீங்க ஃபர்ஹா? நான் புத்தளம் டீச்சர், ஆனமடுவ. ஆமாம் ஓகே. சரி இப்ப நான் கேக்குறேன் ஷாஜிதா கிட்ட. சொல்லுங்க பார்க்கலாம் உங்களோட ட்ரிப்பை பத்தி. මම ගියේ
ගොඩක් ඉන්න ටීචර් මම ගියේ කොහෙටද කොළඹට කොළඹට. ඔයා කොහෙද ඉන්නේ? කලිත්තර දර්ගට් නගරේ Okay. හරි කියන්න කොළඹ ගිහලා ඔයා මොනවද බැලුවේ? මොනවද දැක්කේ? කොළඹ හොඳයිද නැත්නම් කළුතර හොඳයිද? ඒ දේවල් කියන්න. මමයි මගේ යාළුවෝයි හොඳටම ගොඩාක් දේවල් ඉගෙන ගත්තා. ඒ වගේම ඒ ගොඩාක් ලස්සන දේවල් දැක්කා. වෙන අපි පළවෙනියටම ගියේ හාබර් එකට. ඊට පස්සේ ගියේ එයාර්පෝට් එකට. අපි එදා හරියටම එදින අපි ගොඩාක් සතුටින් ගෙව්වා. Okay. ஐயா சாஜிதா கீந்தியன்னு கொழும்பு சாஜிதா போயிருக்கிறது வந்து கொழும்புக்கு அவங்க வந்து ஹாபருக்கு அதுக்கு பிறகு ஏர்போர்ட் பார்க்க போயிருக்காங்க. அன்றைய நாள் சாஜிதா மிகவும் சந்தோஷமா இருந்தாங்களாம். வேற யாரு போனது ட்ரிப்? அமிர்தா. அமிர்தா சொல்லுங்க. ටීචර් කදිර්ගාමට ගියා. என்ன කදිර්ගාමට ගියා. கதிர்காமட்டு கதிர்காமம் கத்தரகாம கத்தரகாமது ඔව් ටීචර්. මොනවද බැලුවේ? පූජාවට ගියා ටීචර්. පූජාවට ගියා. හොඳයිද? සතුටු වුණාද? විනෝද වුණාද? ඔව් ටීචර්. அக்ஷயன் போனது இல்லையா ட்ரிப்? சொல்லுங்க பார்க்கலாம் எங்க போயிருக்கீங்கன்னு. கொழும்புக்கு டீச்சர். கொழும்புக்கு எங்க போனீங்க? கொழும்புல ஃபர்ஸ்ட் டீச்சர் ஜூக்கு போனது டீச்சர். ஓ சத்துவாத்தட்ட சூ කියන්නේ සත්තුවත්ත. அதுக்கப்புறம் அந்த ஒன் கோல் பேஸ் கோல் ஃபேஸ். ஓகே. விரலட்ட முது விரலட்ட. தாமிர கோபுரத்தையும் பார்த்துட்டு வந்தேன் நாங்க டீச்சர். அக்ஷயன் கீந்தியன்னு கொழம்ப அக்ஷயன் வந்து මොද போயிருக்காங்க. ඉස්සල්ලාම ගිහලා තියෙන්නේ සත්තුවත්තට, ඊළඟට මුහුදු වෙරළට, ඊළඟට නෙළුම් කුළුණ බලන්න ගිහින් තියෙනවා. නෙළුම් කුළුණ බලන්න ගිහින් තියනවාද ළමයි? போயிருக்கீங்களா නෙළුම් කුළුණ? ඔව් ඔව්. ටීචර්. ඔව්. හරි. ඒකේ නැගලා තියනවාද නෙළුම් කුළුණ උඩට? ඔව් මැඩම්. ඔව්. හරි. වෙන අෆ්සා ගිහින් නැද්ද? ට්‍රිප් போனது இல்லையா? Excuse me. ඔව්. කියන්න ටීචර් සාජිදා. නෙළුම් කුළුණයි නෙළුම් පොකුණයි දෙකම එකයිද? නෙළුම් පොකුණ නෙළුම් කුළුණ වෙනයි. නෙළුම් කුළුණ කියන්නේ කුළුණ தாமர கோபுரம் என்ன சொல்லுவாங்க அதுக்கு தமிழ்ல? தாமரை கோபுரம். ஓகே. නෙළුම් කුළුණ වෙනයි නෙළුම් පොකුණ වෙනයි. தாமரை கோபுரம். தாமரை கோபுரம். ஓகே. அஃப்சா කියන්න. அஃப்சா போயிருக்கீங்களா ட்ரிப்? டீச்சர் நான் ஃபேமிலி ட்ரிப் போயிட்டிருக்கிறேன் டீச்சர். හරි කමක් නැහැ කියන්න. ඉතින් ඉස්කෝලෙන් එක්කන් යන්නේ නැහැ නේ. කොයිද ඔයාගේ ඉස්කෝලේ? අෆ්සා தலவாக்கலை டிஎம்பி டீச்சர். தலவாக்கல. இங்கிலீஷ் மீடியமா நீங்க? தமிழ் மீடியம் டீச்சர். ஓகே. ஹரி தலவாக்கல ஸ்கூலால எங்கேயுமே கூட்டிட்டு போனது இல்லையா? இல்லை டீச்சர். பிரைமரி செக்ஷன்ல பிரைமரி கூட்டிட்டு போயிட்டிருக்காங்க டீச்சர், எங்களை கூட்டிட்டு போகல. அப்பயும் நீங்க போனது இல்லையா பிரைமரியில படிக்கக்குள்ளையும்? இல்லை டீச்சர். I see. හරි කියන්නකො ෆැමිලි ට්‍රිප් එක කියන්න.
பின்னவில்லை டீச்சர். පින්නවල පින්නවල අලියනාතාගාරේ නේද? ஓ අලි டீச்சர். බලන්නනේ. ඔව්. பின்னவல கீன் தேனி அப்சா. ஓகே. தினூஷன் எங்க போயிருக்கீங்க அப்ப நீங்க? தினூஷன் டீச்சர் போயிருக்கான நான் மறந்துட்டேன் டீச்சர். போயிருக்கீங்க ஆனா இடத்த மறந்துட்டீங்க. ஓகே. அது நம் ஃபர்ஹா சொன்னீங்களா? நோ டீச்சர், நான் வந்து நுவரெலியா பேத்திக்கிறேன், ரோல் பேத்திக்கிறேன், கொழம்பு வாங்க சைட் பேத்திக்கிறேன் டீச்சர். ஃபெமிலியோட தான். ஃபர்ஹா எங்க இருக்கீங்க? ஃபர்ஹா கோதின்னே. என்னது டீச்சர்? நீங்க எந்த ஊர்? நான் புத்தளம் டீச்சர், ஆனமடுவு. ஓகே. ஓகே, புத்தளமா ஆனமடுவையில இருக்கீங்க. அப்ப நுவரெலியா ගිහින් கொழம்பு ගිහින් அதுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஓகே. எனக்கு ஒரு ட்ரிப் ගිහින් அது வஷ்மிதன் போயிருக்கீங்களா? ஹரி அகமட் முஸ்ஃபித் அகமட் හරි මෝසිකන් කතා කරන්න නැත්නම් එකපාරයි grade 7 කියන්න logic teacher. எங்க போனீங்க கோயிலுக்கு? சீக்கிரி அடிச்ச சீக்கிர பின்ன வேலை பின்னவல்ல சீகிட்டு மாத்தல ஸ்கூல்லேருந்து temple teacher. ஸ்கூலாலயா போனீங்க? yes teacher. ஓகே சரி. මෝසිකන් ගිහින් තියෙන්නේ පින්නවල සීගිරිය ඒ වගේ තැන්වලට. ඕකේ. වෙන කවුද ගිහින් තියෙන්නේ? සනෝෂ් සස්මිකා සහරිෂි සයිහරි තිල්ෂාන් සානුෂන් ඔක්කොම අද මේ මං කතා කරන එක ඇහෙනවද සාජිදා? ஆமாம் டீச்சர், நீங்கள் பேசுகிறது கேட்குது டீச்சர். ඔය யாருமே பதில் එහෙනවා. ඒකනේ කවුරු කතා කරන්නේ. හරි. දැන් අපි දෙන්නේ තුන්දෙනෙක් කතා කරා ඔයාලා ගිය ட்ரிப் ගැන. நாங்க 2-3 பேர் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நீங்க போன கல்வி சுற்றுலா, அப்புறம் ஃபேமிலி ட்ரிப். இப்போ கல்வி சுற்றுலா போகாதவங்க நிறைய பேர் இருக்கிறனால ஓகே. இப்போ நீங்க உங்களோட கல்வி சுற்றுலாவை பத்தி 5 வாக்கியம் எழுதிக்கிட்டு வாங்க வீட்ல. ஓகேயா? ஓகே டீச்சர். ගෙදරදි ලියාගෙන එන්න. வீட்டுல எழுதி கொண்டு வாங்க. நீங்க கல்வி சுற்றுலா போயிட்டு நீங்க பெற்ற අනුභවත. හරිද? ඉගෙන ගත්ත දේවල් වලින් ඔයාලට තේරුම් නැති දෙයක් තියෙනවා නම් අහන්න. இன்னைக்கு நாங்க படிச்ச பாடத்துல உங்களுக்கு விளங்காத ஏதோ கேளு. அහන්න ළමයි, තේරුම් නැති දෙයක් விளங்காத ஏதாவது இருந்தா கேளுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணக்குள்ள 20-22 பேர் இருக்கீங்க. கிளாஸ் முடிய கிட்ட வரக்குள்ள ஒரு ஆளா லெஃப்ட் ஆகி போய்கிட்டே இருக்கீங்க. சவிக்ஷன் விளங்கிச்சா? ஓ மேடம். ஓகே. சஸ்மிகா
பாதி பேர் மௌன விரதம் போல, யாருமே பேசுறது இல்ல. பேசினா தானே இந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஏதாவது விளங்காட்டி கேட்கணும். நான் தமிழ்ல தானே கூடுதலா பேசுறேன். சாஜிதா, தேருனா அது අක්ෂයන් තේරෙන්නේ නැති දෙයක් නැතුව නෑනේ තියෙනවා. හරි. හෝම්වර්ක් එකක් දුන්න ඉස්සෙල්ලා මොකක්ද? சுற்றுலா ඔබගේ චාරිකාවක් අහන්න. கேளுங்க. ටීචර් මට තේරුණා. ඕකේ. ඔන්න දැන් ඔබගේ චාරිකාව ගැන විස්තර පන්තියේ කියන්න வாக்கிய பா லியන්න. நாங்க வகுப்பறையில நீங்க போன கல்வி சுற்றுலாவை பத்தி சொன்னோம். இப்ப நீங்க 5 வாக்கியம் வீட்ல எழுதி கொண்டு வாங்க. அடுத்தது வந்து இங்கன இருக்கு வாக்கியங்கள் பாருங்க. சிங்கள வாக்கியத்துக்குள்ள தமிழ் அர்த்தத்தை இங்க கொடுத்திருக்காங்க. நான் இப்ப உங்களுக்கு 5 வாக்கியம் தரேன், டக்குன்னு எழுதிக்கொள்ளுங்க. அதுல உள்ள தமிழ் அர்த்தத்தை நீங்க தேடி எழுதி கொண்டு வாங்க. அடுத்த நாள் நான் கேட்பேன். ஓகேயா? හරි ஹரிது ஹரி லியாகண்டு. முதலாவது வந்து விசேஷ தொரத்துரு. முதலாவது சொல் வந்து விசேஷ தொரத்துரு. ලියාගත්තද? ඔව් මැඩම්. හරි. ඊළඟට දෙවැනි වචනය ඇවිල්ලා දෙමව්පියන්. டீச்சர் ஒன்னாவது சொன்னதை கொஞ்சம் ரிட்டர்ன் சொல்லுங்களே. ஒன்னாவது வந்து விசேஷ தொரத்துரு. முதலாவது சொல் வந்து விசேஷ தொரத்துரு. இரண்டாவது சொல் දෙමව්පියන්. மூன்றாவது சொல் புதுப்பிலிம. புதுப்பிலிம. நாலாவது சொல் பஹன். பஹன். அஞ்சாவது சொல் வத்துர போத்தல். ஒன்னு முதலாவது சொல் விசேஷ தொரத்துரு, இரண்டாவது சொல் දෙමව්පියන්, மூணாவது சொல் புதுப்பிலிம, ஐந்தாவது சொல் பஹன். நாலாவது சொல் பஹன், ஐந்தாவது சொல் வத்துர போத்தல். හරිද? හරි ආයෙත් කියන්නද? ආයෙත් කියන්න ඕනේද? එපා. හරි. එහෙනම් මේ ඔව් වචන ටීචර්. පහට ආයෙත් කියන්නද? ඔව් ටීචර්. සවීක්ෂණ හරි. ඔන්න පළවෙනි එක විශේෂ තොරතුරු. දෙවෙනි එක දෙමව්පියන්, තුන්වෙනි එක බුදුපිළිම, හතරවෙනි එක පහන්, පස්වෙනි එක වතුර බෝතල්. හරිද? හරි මැඩම්. හරி. එහෙනම් මේ வචන இந்த சொற்களுக்கு தமிழ் அர்த்தத்தை எழுதி கொண்டு வாங்க. நீங்க போன கல்வி சுற்றுலாவோ ஃபேமிலி ட்ரிப் பத்தி 5 வாக்கியம் எழுதிக்கிட்டு வாங்க. அடுத்த நாள் இது பார்த்துட்டு தான் மற்ற பாடத்தை ஸ்டார்ட் பண்றது. ஓகே. එහෙනම් අදට පන්තිය නවත්තන්නම්. හැම දෙයක්ම තේරුණා කිව්ව හින්දා ආයෙ මන් තේරුණාද අහන්නේ නැහැ. හරි. එහෙනම් ලබන සතියේ නැවත වතාවක් අපි හම්බ වෙමු ළමයි. ඔයාලා හැමෝටම සුබ රාත්‍රියක්. ටීචර් ඔයා Teacher, bye. Teacher, good night. Thank you, teacher. Thank you ටීචර් ඔයා මැඩම්. ටීචර් ආයෙත් කියන්න පුළුවන්ද? මොකක්ද අම්මා?
වචන ටිකද? ඔව් ටීචර්. හරි. ඔන්න වචන ටික ඇවිල්ලා පළවෙනි එක විශේෂ තොරතුරු. හරිද? විශේෂ තොරතුරු. දෙවෙනි එක දෙමව්පියන්. ඒකත් හරි ටීචර්. තුන්වෙනි එක ඇවිල්ලා බුදු පිළිම. Thank you, ටීචර් teacher. Bye, හතරවෙනි teacher. හරි. හතරවෙනි එක වතුර හතරවෙනි එක පහන්. sorry. පහන්. ටීචර් පස්වෙනි එක පස්වෙනි එක වතුර බෝතල්. හරිද? හරි ටීචර් thank you very much. හරි. ඕකේ. එහෙනම් මම පන්තිය නවත්තන්නම්. ඔයාලා හැමෝටම සුබ දවසක්. Thank you, teacher. Bye, teacher. Good night, teacher. Good night.